கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்து முனையேற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஜனவரி மாதம் 5ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் நேரடியாக உங்கள் வீடுகளிலே சந்திப்பது எனக்கு ரொம்ப சந்தோஷம். புதிய வருஷத்தில் வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ரொம்ப எதிர்பார்ப்புகளோட நம்பிக்கையோட புதிய வருஷத்தில் நீங்கள் வந்திருக்கிறீங்க. நிச்சயமாக முடிவு உண்டு, உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. நாளைய தினத்தில் நம்முடைய அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் கூட்டம் வழக்கம் போல் சென்னை வேப்பேரியில் உள்ள பிகேன் ஆடிட்டோரியத்தில் வைத்து நடக்க இருக்கிறது. ஒரு பெரிய ஆசீர்வாதமான குடும்ப ஆசீர்வாத கூடுகையாக அது இருக்கும். முதல் மாதம் நீங்கள் கண்டிப்பாக வந்து அதில் கலந்து கொள்ளும்படி உங்கள் யாவரையும் அன்போடு கூட வரவேற்கிறேன். நாளைக்கு காலையில் 9:30 மணியிலிருந்து மதியம் 2 மணி வரைக்கும் அந்த அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் உபவாச கூடுகை நடைபெறும். அது குறிப்பாக இது ஜனவரி மாதமாக இருக்கிறபடினால நீங்கள் நம்பிக்கையோடு எதிர்பார்ப்புகளோடு வாருங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். சரி, இன்னைக்கு நமக்கு என்ன மங்கள வார்த்தை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு, எடுத்து வாசிங்க. யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 24வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: களங்கள் தானியத்தினால் நிரம்பும், ஆலைகளில் திராட்சை ரசமும் எண்ணெயும் வழிந்தோடும். களங்கள் அப்படின்னா நெற்கதிர்களை எல்லாம் அறுவடை செய்து வந்து ஒரு முற்றத்தில் போட்டு அதை ரெடி பண்ணுவாங்க. அந்த நெற்கதிர்களிலிருந்து கதிர்களை தனியாக பிரித்து, நெல் மணிகளை தனியாக பிரித்து ப்ரிப்பேர் பண்ணுற இடத்துக்கு பேர் தான் களங்கள் என்று சொல்லுவார்கள். இந்த களத்திலிருந்து தான் அதை தயார் பண்ணி எந்த ஊருக்கு அனுப்பணும், சேவ் பண்ணணுமா, இல்லைன்னா திருப்பி அதை விதை தானியத்துக்கு வைக்கணுமா, இது மாதிரி செய்யக்கூடிய இடம் வந்து அந்த களங்கள். அந்த களங்கள் கடந்த கொஞ்ச நாட்களாக அறுவடையே இல்லாததுனால காலியாக இருந்தது. அதுதான் உண்மை. ஒருவேளை 2023 வருஷத்தில் உங்களுடைய களங்கள் எல்லாம் சும்மா காலியாக இருந்திருக்கும், அறுவடையே இல்லை. எவ்வளோ கடினப்பட்டு உழைச்சிங்க, ஒன்றுமே அறுவடை இல்லை. ஆனால் இந்த 2024 வருஷத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களுடைய களங்கள் எல்லாம் தானியத்தினால நிரம்பி கிடக்கும். அப்படின்னாச்சுன்னா நல்ல அறுவடை செய்து இந்த களத்தில் போட்டு நீங்கள் அந்த தானியங்களை எல்லாவற்றையும் சேமிக்கிற அளவுக்கு, நன்றாக சம்பாதிக்கிற அளவுக்கு இந்த புதிய வருஷத்தில் சம்பாதிக்கிற ஒரு கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தருவார். நல்ல அறுவடை. கடந்த நாட்களில் நீங்கள் அதிகமாய் விதைத்தீர்கள், கொஞ்சமாய் அறுவடை செய்தீர்கள். இந்த வருஷத்தில் நீங்கள் கொஞ்சமாக விதைச்சாலும் அதிகமாய் அறுவடை செய்கிற அளவுக்கு கர்த்தருடைய கிருபை உங்களை தாங்கும்படி உங்களுடைய ஆண்டவருடைய ஊழியக்காரனாய் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஈசாக்கு பஞ்ச காலத்தில் விதைச்சானா, ஆனால் ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்தபடினாலே அந்த பஞ்ச காலத்தில் 100 மடங்கு அறுவடையை அவன் அறுத்தானான். அதே போல ஈசாக்கின் காலங்களிலே ஈசாக்குக்கு ஆதரவு கொடுத்த ஆண்டவர் உங்கள் வியாபாரத்திற்கு, உங்கள் ஊழியத்திற்கு, உங்கள் தொழிலிற்கு, உங்களுடைய வேலைக்கு கர்த்தர் ஈசாக்குக்கு கொடுத்த ஆதரவை உங்களுக்கு கொடுத்து இனி 100 மடங்கு அறுவடையை கர்த்தர் தருவார். அப்போ களங்கள் தானியத்தினால நிரம்பும் பொழுது என்ன ஆகும்? ஆலைகளில் திராட்சை ரசமும் எண்ணெயும் வருமானமும் வழிந்தோடும். வழிந்தோடுகிற வருமானம். கொஞ்சம் கூட எனக்கு மிச்சம் பிடிக்க முடியலை அப்படின்னு சொல்கிற பிள்ளைகளுக்கு இனி ஓவர்ஃப்ளோயிங் பிளஸ்ஸிங்ஸை கர்த்தர் இந்த வருஷத்திலே தருவாராக. ஆண்டவரிடத்தில் நீங்கள் கேட்கணும், ஆண்டவரே நான் கடந்த வருஷத்துல எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன், கடன் எக்கச்சக்கமாக இருக்குது, அந்த புதிய வருஷத்தில் வரும்போதே அந்த கடனோடு தான் வந்திருக்கிறேன், இந்த கடனை எல்லாம் அடைச்சி நான் நிம்மதியாக வாழணுன்னா என்னுடைய ஆலைகளில் திராட்சை ரசமும் எண்ணெயும் வழிந்தோடும். என் ஃபேக்ட்ரியில், என்னுடைய கம்பெனியில், நான் வேலை செய்கிற இடத்துல, ஊழியத்தில் திராட்சை ரசமும் எண்ணெயும் வழிந்தோடத்தக்கதாக உங்களுடைய கிருபை எனக்கு வேணும் ஆண்டவரேன்னு அனுதினமும் உங்கள் வியாபார ஸ்தலங்களிலே போய் நீங்கள் அமர்ந்த உடனடியாக தேவ சமூகத்தில் இந்த வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அதே போல் நீங்கள் ஊழிய ஸ்தானத்தில் போய் உட்கார்ந்த உடனே இந்த வசனங்களை சொல்லி ஜெபம் பண்ண. ஆண்டவரே எனக்கு திரளான ஆத்துமாக்கள் வேணும், நான் 40 வருஷமாக ஊழியம் செய்கிற ஆண்டவரே, இன்னும் 40 ஆத்துமா தான் இருக்குது, எனக்கு 400 கிடைக்கல, 4000 கிடைக்கல, இந்நேரம் 40,000 ஆத்துமாக்களை அறுவடை செய்திருக்கேன் ஆண்டவரே, எனக்கு அறுவடை இல்லை, எனக்கு நல்ல ஆத்துமாக்களை தாங்கன்னு சொல்லி கேளுங்க. வேலை செய்கிற இடத்துல உட்காந்துட்டு ஆண்டவரே நான் ரொம்ப வருஷம் ஒரு இன்க்ரிமெண்ட், ஒரு பதவி உயர்வுக்காக காத்திருக்கிறேன், எத்தனையோ வருஷமாக இந்த சம்பளத்திலே தான் காலம் ஓடுது, எனக்கு திராட்சை ரசமும் எண்ணெயும் வழிந்தோடுகிற ஒரு நல்ல ஆசீர்வாதம், செல்வங்களும் வருமானங்களும் ஓவர்ஃப்ளோ ஆகிற ஒரு கிருபை எனக்கு கிடைக்கட்டும் ஆண்டவரேன்னு நீங்கள் கேளுங்க. கர்த்தர் கண்டிப்பாக தருவார். இனி சொட்டு சொட்டாய் ஆசீர்வாதங்கள் வந்த நாட்களுக்கு பதிலாக இனி வழிந்தோடுகிற ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து உங்களை கனம் பண்ணுவார். ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே உமக்கு நன்றி.
இயேசுவின் நாமத்தினாலே என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இவர்கள் களங்கள் இனி தானியத்தினால நிரம்பி கிடப்பதாக. இவர்கள் ஆலைகளிலே, ஃபேக்டரியிலே, தொழில் கூடங்களிலே, வேலை செய்கிற இடத்திலே, ஊழியங்களிலே திராட்சரசமும் எண்ணெயும் ஆசீர்வாதமும் வருமானமும் வழிந்து ஓடுகிறது என்று சொல்லத்தக்கதாக கர்த்தரின் பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்யும். ரொம்ப கடன்ல இருந்து காலையிலே உட்கார்ந்து, ஆண்டவரே இன்னைக்கு இந்த கடன்காரனுக்கு என்ன பதில் சொல்ல போறனோன்னு கண்ணீரோடு உட்கார்ந்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கடன்களை அடைப்பதற்கு இன்றைக்கு சிறப்பு ஏற்பாடுகளை செய்து தார். என் பிள்ளைங்க யாரும் இனி கடன் வாங்கக்கூடாது, கொடுக்கிற ஜாதியாய் மாற்றும். பணம் இல்லை, அதனால பிள்ளைக்கு கல்யாணம் தள்ளி போயிருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் அதற்கான தேவைகளை சந்தித்து பிள்ளைகளுடைய சுப காரியங்கள் எல்லாம் அழகாக நீர் செய்து தாங்க. ஒருவேளை அப்பாவுக்கு இந்த ஆப்ரேஷன் பண்ணினா எங்கள் அப்பா பிழைச்சிக்குவாரு, ஆப்ரேஷனுக்கு பணம் இல்லை என்று சொல்லி எங்கள் அப்பாவுக்கு நான் வைத்தியம் பார்க்க முடியாததுனாலேயே செத்து போவாரோ என்று ஒருவேளை பயந்து கொண்டு இருந்தாங்கன்னா அவங்க மனசு திருப்தி அடையும்படிக்கு ஆண்டவரே அந்த பணங்களை செலவு பண்ணி, ஆண்டவரே அந்த தகப்பனாருக்கு தெய்வீக சுகத்தை தாரும். இல்லைன்னா நீ இப்பொழுது நாங்கள் இந்த வார்த்தையை தியானித்து கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் மேல தேவ வல்லமை இறங்கி இலவச சுகத்தை கொடுத்து அவர்களுக்கு நித்திய ஜீவனுக்கு அவர்களை சுதந்திரவாளி ஆக்குகிறது வரைக்கும் இந்த பூமியிலே ஆண்டவர்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தோடு, பலத்தோடு, சத்துவத்தோடு வாழுகிற கிருபையை தாரும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன்.